அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் பெய்த மழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவை தந்து வருகின்றது. டித்வா புயல் காரணமாகவும் டெல்டா புயல் கணிசமான மழை பொழிவை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் சற்று முன்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் தற்போது பெய்து வரக்கூடிய மழை காரணமாக வேளாண் பயிர்கள், குறிப்பாக நெற்பயிர் சேதம், இதர பயிர் சேதம் குறித்தும் தோட்டக்கலை பயிர்கள் சேதம் குறித்தும் கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் அக்டோபர் மாதம் பெய்த மழையினால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஏக்கர் வேளாண் பயிர்களுக்கும் 345 ஏக்கர் தோட்டக்கலைத்துறை பயிர்களுக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட அணுகுமுறையை பின்பற்றி இந்த முறையும் பரப்பளவிலே 33% அதிகமாக பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய வேளாண் பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை, நிவாரண தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. டிட்வா புயல் காரணமாக குடிசை வீடுகள் உள்ளிட்ட வீடுகளின் சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றிற்கு இழப்பீடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலே முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் 39 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் எனவும் அந்த பணிகளை தேவைப்படும் காலம் வரை தொடர்ந்து செய்து தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் டிட்வா புயல் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை சென்றடைந்த பிறகும் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. தலைநகர் சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பொழிவு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான காலகட்டம் வரை தொடர்ந்து உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். மிக முக்கியமாக வேளாண் பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்பதற்கான அறிவிப்பு தற்பொழுது தமிழக அரசின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் நெற்பயிர் சேதம், தோட்டக்கலைத்துறை பயிர்கள் சேதம் உட்பட பல்வேறு பயிர் சேதம் தொடர்பாக ஆய்வு நடத்தி 33% அதிகமாக மழையின் காரணமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலங்களுக்கு உடனடியாக இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் எனவும், டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளை இழந்தவர்கள், கால்நடையை இழந்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள் என்று மனித உயிரிழப்பு, கால்நடை உயிரிழப்பு, வீடுகள் இழப்பு உள்ளிட்டவற்றுக்கான நிதியினை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் உரிய பரிந்துரையை தலைமைக்கு வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.